அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 30/4/2026. சதுர்த்தசி திதி இரவு 9:13 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. சித்திரை நட்சத்திரம் பின்னிரவு 2:16 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் பின்னிரவு 2:16 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் புதனுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, குழந்தைக்கு காது குத்த, வியாபாரம் தொடங்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, வங்கி கணக்கு தொடங்க, தங்க ஆபரணங்கள் வாங்க, தாலிக்கு பொன் உருக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நீ பருந்துகளுடன் சேர்ந்து பறக்க வேண்டுமா? முதலில் வாத்துகளுடன் நீருடன் அமிழ்ந்து கிடக்காதே, அந்த நீரிலிருந்து வெளியே வா, சேரிடம் அறிந்து சேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சின்ன சின்னதாக யோசிக்கக்கூடிய மனிதர்கள், அதே மாதிரி சுயநலத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்கள்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பொதுநலம் பற்றி பேசக்கூடியவர்கள், பொதுநலத்திற்காக போராடக்கூடியவர்கள், அவர்களுடன் சேர்ந்து எங்கும் எப்போதும் உயர்வான சிந்தனைகளுடன் உயர உயர பறந்து சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், தடங்கள் எல்லாமே விலகும், தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. சொந்தக்காரங்க வீடு தேடி வருவாங்க. முக்கியமான விஷயங்களும் நீங்கள் இன்னைக்கு பேசுவீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அதனால் கல்யாண முயற்சிகள், கல்யாண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போகுங்க. இருந்தாலும் பழசெல்லாம் நினச்சி அப்படியே மனசுக்குள்ளார ஓட விட்டு பார்ப்பீங்க. நம்ம வாழ்க்கை எங்கே தொடங்குச்சு, இப்போ எங்கே போயின்னு இருக்குது, அடுத்தது எப்படி போகுங்கிறத பற்றியெல்லாம் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு திட்டம் தீட்டின்னு இருப்பீங்க. மனசுக்குள்ளார அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. ராகு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளுக்கு நடுவில் இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் உதவிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே. பின்வாங்காமல் இருக்கிறாயே, அதை நினைத்து சந்தோஷப்படு. நீங்கள் எப்பயுமே அப்படிதாங்க, முன்னேறி கொண்டே தான் நீங்கள் இருப்பீங்க. முன்னேறின பிறகும் தன்னுடைய நிலையை தக்க வைத்து கொண்டிருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சியால், கடின உழைப்பால் லட்சியங்களை தொட்டு கொண்டிருப்பவர்கள், சிகரங்களை எட்டி பிடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. லாபஸ்தானத்தில் முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி சூடுபிடிக்கும், பரபரப்பாகவும் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான சூழலும் இருக்குது. அதனால் நல்ல வாய்ப்பு இருக்குது, எடுக்கலாங்க. அதே போல் கடையை மாற்றலாங்கிற யோசனை இருந்துன்னு இருக்குது. புது இடம் அமைஞ்சு அதில் கடையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அது தலைமைக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்கங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேறு மொழி பேசுகிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. ஆனால் 12ஆம் இடத்துல சூரியன் பதுங்கி கிடக்கிறதுனால சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போகும். சில விஷயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. கடந்து வந்த அந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்களுடைய தாக்கம் சில நேரங்களில் உங்கள் பேச்சில் வெளிப்படத்தாங்க செய்யும். உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. நீச்சம் பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கனால ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். நல்ல வரன் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள். யாருக்கும் எந்த நாற்காலியும் இங்கே நிரந்தரம் இல்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பெரிய பதவியில் நீங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படி இருந்தது, நம்முடைய வாழ்க்கை புள்ளி எங்கிருந்து தொடங்கியது, நாம் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு இந்த நாற்காலிக்கு வந்திருக்கிறோங்கிறதெல்லாம் நினைத்து பார்த்து அலட்டி கொள்ளாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தன்னுடைய கடமையை செய்து முடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க கேது. அதனால தான் சில முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. வீடு மாறலாம்னு இருக்கீங்க, மாறுங்க. அதிலேருந்து வாழ்க்கையும் கொஞ்சம் மாறுங்க. கீழ்த்தளத்தை விட்டுட்டு மேல்தளம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி மாறுறது ரொம்ப நல்லதுங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேணான்னு சொன்னாலும் சில முக்கிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் போகிறாங்க. நீங்கள் தாங்க இதுக்கு தகுதியானவர் அப்படின்னு உங்களை தேடி சில பதவிகள், பொறுப்புகள் எல்லாமே வருங்க. ராசிநாதன் புதன் நீசகதியில் உட்கார்ந்துருந்தாலும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கார். அப்படி இருக்கிறதுனால ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய நகையை தந்து புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவங்களுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். அதெல்லாம் சுமூகமாக கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் பூர்வீக சொத்து விஷயங்களும் பேசலாம். அதுவும் நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கார். முன்னைய விட பெரிய மனுஷன், அதாவது முக்கியஸ்தர்கள், விஐபிகள் அவங்களாம் நம்மளை கூப்பிட்டு பேசுகிறாங்க, நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிப்பீங்க. அது காரணம் கடந்து வந்த காலங்களில் நீங்கள் ரொம்ப கண்ணியமாக கட்டுப்பாடோடு நடந்துக்கிட்டீங்க. அதனால தான் இன்றைக்கும் உங்களை எல்லாருமே கூப்பிட்டு பேசுகிறாங்க. கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரம்
நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே சின்ன சின்ன வேலை சுமைகள் தடைகள்லாம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படும் நேரத்தில்தான் நம்மை அறியாமல் நமக்குள் மறைந்திருக்கக்கூடிய அசாத்தியமான திறமைகள் எல்லாமே வெளிப்படுகின்றன. அதனால தான் கடவுள் சில நேரத்தில் நமக்கு நெருக்கடி கொடுக்குறாரு, சில சோதனைகளை கொடுக்குறாரு, சில டெஸ்டெல்லாம் நமக்கு வைக்கிறாரு. அப்போ தான் நம்முடைய 6வது அறிவு வேலை செய்கிறதோட மட்டும் இல்லாமல் 7வது அறிவை நோக்கி நம்ம வேகமாக செயல்பட பார்க்குறோம். அதனால தாங்க எந்த சிரமம் வந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு இறைவன் சொல்லி கொடுக்க வராரு, கற்றுக் கொடுக்க வராரு அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எல்லாம் நன்மைக்கேங்கிற பெருந்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி உங்கள் ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்கால திட்டங்கள் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறும். வரவேண்டிய தொகையும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். ஒரு இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான முயற்சிகளையும் இறங்குவீங்க. ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீடு கட்டுறதுக்கான பூமி பூஜை இன்றைக்கி நீங்கள் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே இன்றைய தினத்தில் நடக்குங்க. 8வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திடீர் செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 2வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு பேச வைப்பார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது நல்லதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மறைந்து கிடக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் செலவுன்னு செலவாயின்றிருக்கேன்னு முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. 10ல் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் பாராட்டுவாங்க. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வியாபாரத்திலேயும் திடீர் லாபம் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் முன்கோபம் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மாற்றங்கள் வரும்பொழுது கவலை கொள்ளாதீர்கள். அது உங்களுடைய வெற்றிக்கான மாற்றமாக கூட இருக்கலாம். அதனால தாங்க மாற்றம் என்பதே மானிட தத்துவங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எந்த மாற்றம் வந்தாலும் அதற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. சாதகமான வீடுகளையும் இன்றைய தினம் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. நிதம் சவால் தான், எல்லாமே சவால் தான். நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு ஒதுங்குறாங்க. அதே மாதிரி ஒதுங்கி இருந்தவங்க இப்போ திடீர்னு நல்லா பேசுகிறாங்க. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எந்த சவாலாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் சமாளித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அது பெருசுப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறார். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரும், திடீர்னு ஏதாவது ஒரு பயணம் வரும். விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போயிடக்கூடாது. தங்க நகைகள் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கார்.
அதனால் எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் வீடு கட்டுறது, வாங்கிறது, விற்கிறது, இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியுங்க. குரு பகவானும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு நீங்கள் நல்ல பேர் எடுப்பீங்க, அதிகாரிகளும் பாராட்டி பேசுவாங்க. அதே போல் வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் ஜெயித்து காட்டக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இவனால் இதை செய்ய முடியாது என்று நினைத்தவர்கள் இதை எப்படி செய்தாய் என்று ஆச்சரியப்படும் வரை நீ போராடிக்கொண்டே இரு. நீங்கள் அப்படி தாங்க. யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னால் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவங்க முன்னால் நிமிர்ந்து நின்று காட்டுவீங்க. அதுவும் எந்த இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த இடத்திலேயே நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் வைராக்கிய சிந்தனையுடன் வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே இன்னைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. மதியம் 1:15 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. சித்திரை நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் செலவினங்களும் இருக்கும். சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே கோவப்படுவீங்க. யாரும் பொறுப்பாக இல்லை, யாரும் அக்கறையாக இல்லை அப்படின்னு ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. நான் மட்டும் எல்லாத்தையும் எப்படி சுமக்கிறது, என்னை யார் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னும் சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தில் மதியம் 1:15 மணிக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறாரு. அதனால் காலையில் கொஞ்சம் முணுமுணுப்புகள், படபடப்புகள், சிடுசிடுப்புகள் இருந்தாலும் கூட மதியம் 1:15 மணிக்கு பிறகு சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சோர்வு களைப்பெல்லாம் விலகி எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, மதியத்திலேருந்து பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் வருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உயரதிகாரிகள் உங்களை பார்த்து பேசுவாங்க. உங்ககிட்ட சில முக்கிய பொறுப்புகளை எல்லாமே ஒப்படைப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. ஆனாலும் மதியம் 1:15 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் உடல் சோர்வும் விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கும் மதியம் 1:15 மணி வரைக்கும் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கும் சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எங்கேயோ இருக்கின்ற எதிரி சரியாக இடம் பார்த்து உங்களை தாக்குகிறான் என்றால் தொடுகின்ற தூரத்தில் தான் துரோகி இருக்கிறான் என்ற அர்த்தம். அதனால தாங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஒரு காலத்தில் முழுமையாக நம்பினீங்க, வெள்ளேந்தியாக இருந்தீங்க, வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிங்க. அதனால் சிலதெல்லாம் இழந்தீங்க. பணம், பொருள், காசு மட்டும் இல்லாமல் மற்றதையும் நீங்கள் இழந்தீங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் கிட்ட சேர்க்கறதுக்கே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. தேவையில்லை, உட்காருவாங்க, அப்புறம் எதையாவது தோண்டுவாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நிரந்தர பகையும் வேண்டாம், நிரந்தர நட்பும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நடுநிலை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. மதியம் 1:15 மணியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார வர இருக்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு
மட்டும் இன்றைக்கி செலவுகள் அலைச்சல்கள் இருந்துருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்திலையும் கராராக இருந்துருங்க. யாருக்காகவும் உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்க வேண்டாம். அதாவது இன்றைய தினம் அது மாதிரி இருக்கிறது நல்லது. முக்கியமாக ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. மற்றபடி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்தடுத்து யோக பலனை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகமாக இருக்கும். அதனால் வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் குறைஞ்சி தான் வருவாங்க. அதுக்காக டென்ஷன் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைய தினத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்துட்டு தாங்க இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் அதிகாரியில் பகச்சிக்காமல் பழகிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல. எது நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது தான் உண்மையான அன்பாகும். நீங்கள் அப்படி தாங்க. ஒருத்தவங்க மேலே பாசத்தை வச்சிட்டிங்க, அன்பு வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் மாற்றவே மாட்டீங்க. ஊர் உலகம் அதை பற்றி எது சொன்னாலும் அதை காதிலே நீங்கள் வாங்க மாட்டீங்க. நான் பாசம் வச்சது தான், நான் நேசித்தது தான், நான் யோசித்தது தான், அதை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த முடிவிலிருந்து மாறாமல் எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் நேசித்து நட்பு பாராட்டி நகைச்சுவை உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பளிச்சுன்னு பேசுவீங்க. எப்பயுமே நீங்கள் பளிச்சுன்னு தான் பேசுவீங்க. இன்றைக்கி உங்கள் பேச்சில் ஒரு தெளிவு, ஒரு கம்பீரம் அதெல்லாமே இருக்கும். ஆணையிடவும் செய்வீங்க. அதே மாதிரி தள்ளி போன விஷயங்கள் அதெல்லாமே இன்னைக்கு கூடி வருங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்கிறாரு. அதனால் உடம்பை கொஞ்சம் பார்த்துங்க. லேசாக கால்வலி, முதுகுவலி இதெல்லாம் வர மாதிரி தான் இருக்குது. சத்தான உணவுகள் தான் சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிட்ற உணவை நம்ம உடம்பு கிரகிக்குதா இல்லையான்னு தெரியலையே. இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் பலவீனமாக இருக்கிற மாதிரியே தோணுதேன்னு சில நேரங்களில் உங்களுக்கு நினைக்க தோணும். நேரம் கிடைக்கிறப்ப அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் இயற்கையான இடங்களில் கொஞ்சம் சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். அதனால் நேரம் கிடைக்கும் பொழுது மலைப்பகுதியோ அல்லது ஆற்றங்கரை பகுதியோ அல்லது அருவிகளுக்கு அருகிலேயோ இருந்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்குங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சேர்த்து வச்சதெல்லாம் கரைஞ்சிருச்சு. சரி, இனிமேல் புதுசாக சேர்க்க வேண்டியதாங்கிற முடிவுக்கும் ஒரு மாதிரி வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். பங்குதாரர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது கேட்பாங்க. பொறுமையாக பதில் சொல்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகளே உங்களை அழைத்து சில ஆலோசனைகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள்லாம் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கி வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எவ்வளவு யோசித்தாலும் எதுவும் புரியாதது தான் வாழ்க்கை. நீங்களும் எவ்வளவோ யோசிச்சுருக்கீங்க. எதாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம், முன்கூட்டி எதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட எதுவும் புரிய மாட்டேங்குது. எல்லாம் நடந்து முடிந்த பிறகு, கடந்து வந்த பிறகு தான் எல்லாமே நம்ம புத்திக்கு உரைக்குது. அதனால் பெருசாக யோசிச்சுருக்க வேண்டாம். எதிர்காலம் எப்படி என்னென்னு நிகழ்காலத்தை கவனிப்போம். கண்ணுக்கு முன்னால் இருக்கிற கடமையை ஒழுங்காக செய்வோம். மற்றபடி எல்லாமே சரியாக வந்துடும்.
பெறும்னு எங்கும் எப்பொழுதும் கடமை தவறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய கண்ணியவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளோட உட்கார்ந்து முக்கியமாக பேசுவீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது, அவங்க உணர்வுகளை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும், வெற்றி உண்டு, சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு வெளியில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. படிப்புக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் இப்போ பேசலாம், ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் பார்த்து பயன்படுத்துங்க. ஏன்னா அர்த்தாஷ்டமச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால இரவு நேர பயணங்கள், தனிமையாக வண்டி ஓட்டிகிட்டு வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே மாதிரி நாய் கொஞ்சம் கடிக்காமல் பார்த்துக்கணும், அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ராகு உங்களுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்துட்டுருக்கார். அதனால் வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக போட்டிகள், சிக்கல்கள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடம் வாங்கிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் அமைய வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வீட்டு கல்யாணம், காதுகுத்து விசேஷங்கள்லையும் இன்றைய தினம் நீங்கள் கலந்து கொள்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கடினமான நேரங்களில் ஒரு மனிதனுக்கு ஆலோசனையை விட அன்புதான் அதிகம் தேவைப்படுகிறது. நீங்களும் அன்பை தேடிட்டுருக்கீங்க. உண்மையான அன்பு நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? கலப்படமில்லாத அன்பு நமக்கு எங்கே கிடைக்கும்? எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு நமக்கு எங்கிருந்து வரும்னு சொல்லி தேடி தேடி ஓய்ந்து போயின்றிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் நல்லா இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பார்த்தும் பார்க்காம போனவங்கள்லாம் அப்படியே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மாதிரி பணவரவு இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. இப்போ முன்னைய விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன செலவுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் காசு கிடைக்குது. அதே மாதிரி எங்கே போனாலும் கொஞ்சம் மரியாதை கூடிக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கும் நல்ல காலமெல்லாம் வந்தாச்சு அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளார வர ஆரம்பிச்சிருச்சிங்க. அது காரணம் சுக்கிரன் தாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை கொடுத்துட்டுருக்கார். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. சந்திரனும் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி பயணிக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விடுபட்டு போன சில நட்புகள், உறவுகள் அதெல்லாம் இன்றைக்கி மறுபடியும் தொடரும். விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபார வகையிலையும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தில் சில புது விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. என்ன தான் நாம் காலேஜில், யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தாலும் வேலையில் உட்காரும்போது மற்றவங்கள்ட்டேருந்து, அந்த சீனியர்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அனுபவ அறிவு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெரிய விஷயங்க. அதனால தான் இன்றைக்கி புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சண்டெல்லாம் குறைஞ்சிருக்குது, புரிஞ்சுக்கிறாங்க. அதுவே நமக்கு சந்தோஷமாக இருக்குன்னு அடிமனசுக்குள்ளார நீங்கள் நினச்சிப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோபம் அதிகமாக வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, 1000 பேரை கூட நீ எதிர்த்து நில், ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே.
அதனால தாங்க தன்னால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்வீங்க. அடுத்தவங்கள்ட்ட வாங்கி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை செய்வோம். நம்முடைய எதுக்கு என்ன முடியுமோ அதை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் நிழலில் வாழாமல் தன்னுடைய உழைப்பில் வந்த சம்பாத்தியத்தை வைத்து கொண்டு தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. மனசில் இருந்த குழப்பம், தடுமாற்றம் அதெல்லாமே இன்றைக்கி விலகுங்க. தைரியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள், பதவிகளில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு நல்ல விதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர்றது நல்லதுங்க. 7.5 சனி நடந்துருக்கிறதுனால, பாதச்சனி நடக்கிறதுனால சனீஸ்வர பகவானையும் சென்று தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா தள்ளி போகிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். முன்னைக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் வரும். இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கும் நாம் கொடுக்குற அந்த தகுதியான நல்ல தரம் வாய்ந்த பொருளுக்கும் இன்னும் கொஞ்சம் லாபம் வந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள் மட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு நல்லா இருக்குது. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க உங்களை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வேற சொல்கிறாங்க. அதை நினைத்து பார்த்து சில நேரங்களில் நீங்களே சிரித்து கொள்வீங்க. கணவன் மனைவிக்குள் இன்னைக்கு நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துருக்கும், வேலை சுமை இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அன்பு எப்போதும் அழகு. அதுவே நமக்கு பிடித்தவர்கள் காட்டும் பொழுது அது பேரழகு. அதனால தாங்க நம்ம மனசுக்கு பிடிச்சமானவங்க நம்ம மேலே அன்பு செலுத்தினா, அன்பு காட்டினா அதில் வரக்கூடிய ஆனந்தமே பேரானந்தம் தாங்க. எங்கும் எப்பொழுதும் அதிகாரத்திற்கெல்லாம் அடங்கி போகாமல் அன்பிற்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணங்காசு கொடுக்கல் வாங்கல ஏமாந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு முக்கியமான வேலை விஷயம்னா அடுத்தவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைக்காமல் நீங்களே போய் வர்றது கூட ஒரு வகையில் நல்லதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் நிதானமாக இருக்கணுங்க. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டு அதனால் ஒரு மதிப்பு மரியாதை நமக்கு வருதுன்னு நினச்சிடாதீங்க. அதுவே பின்னாடி ஆபத்தாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சாகசங்கள் எல்லாம் மனசுக்குள்ளார தான் நீங்கள் சொல்லிக்கணும். அதெல்லாம் வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்கிற ஒரு சூட்சுமத்தை எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. அதனால் சில விஷயங்களை மட்டும் சொல்லிக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். வேலையாட்கள்கிட்ட வியாபார ரகசியங்களை சொல்லாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. ஆனால் கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளை எல்லாம் கொடுப்பாங்கங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. Ladies and gentlemen, welcome to Charlie